ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரசிடென்ட். ஸோ YCT பாலிட்டி சீரியஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஷின் இருக்குது. 1000 கொஷினில் நம்ம இன்றைக்கி டே 15ல் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300 கொஷின் முடிச்சாச்சு. சரியா? ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் ஒரு 300 கொஷின் முடிச்சு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய இந்த பாலிட்டி சீரியஸ் ஃபுல்லாகவே அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு போடுற வீடியோவை அன்னன்னைக்கே பார்த்து முடிச்சிடுங்க. சேர்த்து வச்சு ஒட்டுக்காக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் இந்தியாவின் முதல் குடிமகன். சரியா? குடியரசுத் தலைவர், அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பிரித்து மேய போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. என்ன அப்டேட்ஸ்? ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் ரிப்ளையே பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரைனிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய மெசேஜ் ரிப்ளை பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஹெவி ஷெடியூலில் இருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் அடுத்து பிரசிடெண்ட்டை கொண்டு போயிருந்தேன். சரியா? ஸோ என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி கேஸ் என்னாச்சு அது என்னமோ 10th இல்லைன்றாங்களே, நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகும்லாம் சொல்கிறாங்களே, நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என் லைஃபே போயிடும் சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட புலம்புறீங்க. ஸோ புரியுது, எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் என்னென்னு புரியுது. ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகாது. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 99.9% நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணி எக்ஸாமை நடத்தி எக்ஸாமில் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணுறது வேணும்னா உண்டு. சரியா? இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி மேட்டர்லலாம் மோஸ்ட்லி போர்டு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதனால் போர்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபேவரபுளாக தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1 கோடி பேருக்கு மேலே குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? அதில் ஒரு 70% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக 10th முடித்தவங்கள தான் இருப்பாங்க. ஸோ 10th முடித்தவங்க தான் 70% ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 70 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இப்போ 10th எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தட்டையும் 500 ரூபாய் காசு வாங்கியிருக்கான். ஸோ 500 ரூபாய். சரியா? 70 லட்சம் பேர்த்துக்கும் 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? ஸோ இதை முதல்ல யோசிச்சிங்க அப்படின்னாலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, ஆர்ஆர்பி மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது போர்டில் நடந்திருக்கா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான பிரச்சனை நடந்ததே இல்லை. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமு ரிசல்ட்டு, அதில் ஸ்கேம் நடந்துச்சு, இதில் ஸ்கேம் நடந்துச்சுன்னு இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பழக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. சரியா? ஆர்ஆர்பி போர்டு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியும் சரி, அடுத்து இன்னும் நமக்கு தெரியாத நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எக்ஸாமு, கேஸு, கோர்ட்டு, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எத்தனை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இதுக்கு எதிராக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதுக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நினச்சி ஒன்றும் பெருசாக பல்ட்டி மைந்துக்கு தேவையில்லை. சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டான். குரூப் டி சிலபஸ் தான் அப்படியே ஏஎல்பியில் இருக்க போகுது. இந்த வருஷமே ஏஎல்பியில் கட் ஆஃப் கம்மி. ஸோ குரூப் டியை விட ஏஎல்பியில் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. 2025 நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அப்படி குரூப் டி 10th எலிஜிபிள் இல்லை, ஐடிஐ தான் அப்படின்னு ஏதோ ஒன்று, அந்த 1%, 0.1% ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் பயப்படுறீங்க? 2025 அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதுக்கும் 1 மாதம் தான் கேப் இருக்க போகுது. ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், எஸ்எஸ்சி எக்ஸாம் நடக்குது, ஸோ அவங்களும் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆர்ஆர்பியும் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று எஸ்எஸ்சி நடக்கும்போது ஆர்ஆர்பி நடக்காது, இல்லை ஆர்ஆர்பி நடக்கும்போது எஸ்எஸ்சி நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ஒரு பெரிய புரட்சியே போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது இந்த 2024 ரிசல்ட்டுனால 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்க நார்த் இந்தியன் சேனல்ஸ். அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிசிஎஸ் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எஸ்எஸ்சிக்கு வேறு டெண்டர் மாறுனுச்சு அப்படின்னா, ஸோ ரயில்வே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பப்போ எந்தெந்த எக்ஸாம் நடக்கணுமோ அந்தந்த எக்ஸாம் நடக்கும் போது 2025 நோட்டிஃபிகேஷன் 2024 வந்த மாதிரி டிலே ஆகாது. சரியா? நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா டக்குன்னு எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டைம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். சரியா? ஸோ ஒரு செகண்டில் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்படா ஜனவரி இப்போ தானே ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுக்குள்ளே நம்ம ஏப்ரலில் இருக்கோமே. ஸோ ஏப்ரல் முடியறது தெரியாது, மே முடியறது தெரியாது. இப்போ May 26 தான் நெக்ஸ்ட் ஹியரிங்கு. ஸோ அது வரைக்கும் நான் கோர்ட் கேஸ் வரட்டும் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ குரூப் டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து 2025 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் படிக்கலாம். பிகினராக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதான் போது, எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுத தான் போகிறீங்க.
கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக சரியா ப்ரெஷர் ஆகாமல் நீங்கள் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் அது பாட்டு அழகாக நடக்கும். ஸோ இவன் சொல்லவே முடியாது, திருதுப்புன்னு கொண்டு வந்து எல்லாமே ஓவர் நைட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிடுவான். இப்போ May 26 வந்து 10th எலிஜிபிள்னு சொல்லிடுறான், நீ இவ்வளோ நாள் படிக்கல சரியா. ஸோ திடீர்னு வந்து இப்போ NTPC எக்ஸாம்ஸ் ஜூன் ஜூலையில் முடிஞ்ச உடனே அடுத்த ஆகஸ்ட்லேயே உடனே எக்ஸாம் வச்சிடுறாங்க. 3 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? எதுவுமே படிக்கல, மேக்ஸும் படிக்கல, ரீசனிங்கும் படிக்கல, சயின்ஸும் படிக்கல அப்படின்னா இது 3மே படிக்கலன்னா கண்டிப்பாக குரூப் டி கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போலேருந்தே மேக்ஸ் ரீசனிங்காவது அட்லீஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் சயின்ஸ்க்கு அல்டிமேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஸோ இதுதான் நம்ம செஞ்சாகணும் சரியா. ப்ராக்டிக்கலாக நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஃபேவரபிளி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் சரி, கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சரி, அது இதுன்னு சொல்லி ரொம்பலாம் நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்ல. ஆல்ரெடி என்ன உங்களுக்கு போர்ட் சொல்லியிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரெஷர் ஆக வேணாம், போர்டோட டிசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சம் இருக்கிற வேக்கன்சி இப்போ 32,000 வேக்கன்சி வந்துருந்தது, அதில் ஒரு 18,000 20,000 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா CCIA கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கும் போயிடுச்சு. ஸோ மீதி ஒரு 20,000 வேக்கன்சி தான் இருக்குது. இப்போ இந்த 20,000 வேக்கன்சியில் 10,000 வேக்கன்சி ஐடிஐக்கு தனியாக, இப்போ எப்படி CCIAக்கு ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி ஐடிஐக்கு தனியாகவும், தென் மீதி 10,000 வேக்கன்சி மட்டும் குரூப் டிக்கு, அதாவது 10th எலிஜிபிலிட்டி இருக்கவங்களுக்குன்னு சொல்லி தனியாக பிரித்து இப்படி வேணால் ஃபேராக தான் யோசிப்பாங்க சரியா. ஸோ அதாவது ஒட்டுமொத்தமாக 10th இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க, இல்லை 10th மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஐடிஐயும் புறக்கணிக்க மாட்டாங்க சரியா. கண்டிப்பாக வந்து சமமான நீதி கிடைக்கும். ஒன்று வேக்கன்சியை இன்னும் அதிகப்படுத்துவாங்க சரியா, ஒரு 10,000 20,000 வேக்கன்சி அதிகப்படுத்தி ஸோ இதுக்கு மேலே காம்படிட் பண்ணிக்கோங்க, காமனாக காம்படிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். இல்லைனா இருக்கிற வேக்கன்சியில் தனியாக ஒரு 10,000 வேக்கன்சியை பிரித்து கொடுத்து ஐடிஐக்கு அப்படின்னு கொடுத்துருவோம், மீதி 10,000 வேக்கன்சி வந்து குரூப் டிகே அப்படின்னு, அதாவது 10th முடிச்சவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருவோம் சரியா. ஸோ கிளியராக இந்த மாதிரி தான் ஃபேராக தான் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதனால் 10th படித்தவங்க நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும் சரியா. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், டெய்லியும் படிக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா டெய்லி 6 மணி நேரம் படிக்கணும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. படிக்கிறதுக்குள்ளார வந்துட்டிங்க அப்படின்னா, ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் போடுறது, அனலைஸ் பண்ணுறது, ஸோ எந்தெந்த ஏரியாலாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் பிடிச்சி ரசித்து அந்த பக்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ புரியுதா? ரைட். இனிமேல் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி கேஸு அது இதுன்னு எதையுமே நீங்கள் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் போட்டு குழம்பிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் சரியா, இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைமில் கேட்காம விட்டுறாதீங்க சரியா. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பிரசிடெண்ட் தான் வந்து நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன். நீங்களும் இந்தியன் சிட்டிசன் தான், நானும் இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் பிரசிடெண்ட் தான் முதல் குடிமகன். ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் முதல் குடிமகன் சரியா. இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வேறு யாரும் வந்துடுறாங்க அப்படின்னா, ஸோ அன்றைக்கி யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் முதல் குடிமகன். ஸோ அந்த பிரசிடெண்ட்டுங்கிற போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து முதல் குடிமகன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன டவுட் அப்படின்னா, பிரசிடெண்ட்டுங்கிறீங்களே, நான் எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டை தவிர வேறு யாருக்குமே எலெக்ஷனே போட்டதே இல்லையே, எலெக்ஷனே நடத்தின மாதிரி எனக்கு தெரியலையே, நான் யாருக்குமே ஓட்டு போட்டதே இல்லையே அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணும். ஸோ ஆக்சுவலாக பிரசிடெண்ட் அப்படின்றவங்கள நம்ம வந்து எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நீங்கள் டைரெக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணலை சரியா. இன்டைரக்டாக நீங்கள் ஆல்ரெடி எலெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ், அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு சரியா, அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு கூடிய ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு நபரை சூஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ இப்போது டேரெக்டாக ஒரு மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க, அதன் மூலியமாக ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் ஆகுறாரு அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு, அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன் சரியா. இதுவே நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, யார், எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ், மக்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஆல்ரெடி ஓட்டு போட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சரி, ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த போட்டிக்கு ஓட்டு போடுவாங்க சரியா. ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்ச அந்த பர்சன்ஸ் மீதி இருக்கக்கூடிய எலெக்ஷன், அதாவது பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஓட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் எலெக்ஷன். மக்களே நீங்களே டைரெக்டாக வந்து ஓட்டு போட்டிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். நீங்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஸோ உங்களுக்காக உங்கள் சார்பில் ஒரு பிரசிடெண்ட்டோ அல்லது வேறு யாரோ ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன்.
ஸோ அதனால தான் இன்றைக்கி டேட் வரைக்கும் உங்களால் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு போட முடிஞ்சிருக்காது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். சரியா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன், இப்போ பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் ஓட்டு போட முடியும் அப்படின்றது ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஓட்டு போட முடியும் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கு? ஸோ அப்படின்னா எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏ. சரியா, ஸோ இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது. 28 ஸ்டேட்டோட எம்எல்ஏ. அதுக்கப்புறம் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ், லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்குது. லோக்சபாவில் ஒரு 543 பேர் இன்றைக்கி டேட்டில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 552 பேர் இருக்கலாம். அதில் 2 பேரை வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. சரி, ஆங்கிலோ இந்தியன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க 104வது சட்ட திருத்தம் 2019. அதெல்லாம் வேற கதை. இன்றைக்கி டேட்டில் 543 பேர் தான் இருக்காங்க. அந்த 543 எம்பிஸ். தென் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ யூனியன் டெரிட்டரினா என்ன? ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ சண்டிகர், இந்த மாதிரி ஒரு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றம், இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் மாதிரி பாண்டிச்சேரிலையும் ஒரு சட்டமன்றம் இருக்குது, டெல்லியிலையும் ஒரு சட்டமன்றம் இருக்குது. சரியா, அடுத்ததாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்ல ஸ்டேட்டாக இருந்ததுனால அங்கேயும் சட்டமன்றம் இருந்தது. ஸோ அது இப்போ யூனியன் டெரிட்டரியாக மாற்றியதுனால ஸோ அங்கேயும் என்ன இருக்குது, நமக்கு வந்து சட்டமன்றம் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 யூனியன் டெரிட்டரியில் மட்டும்தான் ஸோ நமக்கு யார் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. சட்டமன்றம் இருந்தால் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் ஆக முடியும். அப்போ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க 3 யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க. சரி, யார் எந்தெந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னா டெல்லி, தென் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அப்போ அந்த 3 யூனியன் டெரிட்டரியோட எம்எல்ஏஸ். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொரு கேட்டகரி இருக்குது. சரியா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யார் அப்படின்னா ராஜ்யசபா எம்பிஸ். ஸோ ராஜ்யசபாவில் 250 பேர் மொத்தம் இருக்காங்க. ஸோ அதில் 238 பேரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 12 பேரை பிரசிடெண்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு ஃபீல்டு, சயின்ஸோ ஆர்ட்டோ லிட்ரேச்சரோ இந்த மாதிரி அந்த ஃபீல்டில் சிறந்து விளங்கியிருக்காங்க. சரியா, ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அவங்கள தவிர அந்த 12 பேரை தவிர மீதி 238 எம்பிஸும் ராஜ்யசபா எம்பிஸும் இந்த பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கா? ஸோ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னா ஸோ எம்எல்ஏ, எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏ, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ். ஸோ எம்பிஸ்னால் லோக்சபா எம்பியும் சரி, அதே மாதிரி ராஜ்யசபா எம்பியும் சரி. அந்த 12 பேர் பிரசிடெண்ட்டால் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த 12 பேரை தவிர மீதி இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்கல்ல 238 பேர். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஓட் பண்ணிக்கலாம். சரியா, பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரி ஒரு 3 யூனியன் டெரிட்டரிக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த 3 யூனியன் டெரிட்டரியோட எம்எல்ஏஸும். ஸோ புரியுதா, கிளியராக புரியுதா? பிரசிடெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஓட் போட முடியும், பிரசிடெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கல, அவங்கள யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா சரியா எத்தனை வயசு ஆயிருக்கணும்? ஸோ 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தென் அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். அவர் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏவாக இருக்க ஒருத்தர் எம்பி எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அவர் எம்பி எலெக்ஷனுக்கு நின்று பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் எம்பி ஆனதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிடணும். சரியா, எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிடணும். ஸோ ஆனால் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் எம்பியாகவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது. எம்பி எம்எல்ஏவாக இருந்து நீங்கள் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நிற்கும் போதே எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே நீங்கள் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. ஸோ கிளியரா? ரைட். இப்போ நம்ம பார்த்த ஒரு சில ஃபேக்ட்ஸ் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வருவோம். ஒவ்வொரு கொஷினும் இதே மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இப்போ ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளார நம்ம போயிடலாம். ஸோ பிஃபோர் தட் நம்மளோட மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இங்கே பாருங்கள், YCT பப்ளிகேஷனோட ரயில்வே மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, இந்த புக்கு எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த புக்கை அட்லீஸ்ட் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணாமல். சரியா, ஸோ ஒரு சில பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ்
இது என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, இந்த புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுக்குறது தான். இந்த புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் 5000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. ஸோ அது எல்லாமே சாப்டர் வைஸ் அண்ட் டைப் வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணுனாலும் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அதுதான் மெயினான மேட்ரு. பிடிஎஃபே 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியாக இருக்கும் கொஷினு, சரியா? இங்கிலீஷில் கொஷின் இருக்கும், தென் தமிழில் இருக்கும், தென் அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருக்கும், நான் எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன், அதுவும் கொடுத்துருவேன். தென் அதுக்கப்புறம் நான் நடத்தும் போது என்னென்னலாம் எழுதுறனோ அந்த அனோட்டேட் பண்ணியிருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்? ஸோ வித்தவுட் அனோட்டேட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு செல்ஃபாக நோட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நான் எம்டி பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டிஜிட்டல் நோட்ஸாக எடுத்தாலும் ஓகே, இல்லை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பண்ணிவிட்டு தென் ஒவ்வொரு கொஷனும் நான் என்னென்ன நடத்துகிறனோ அதுக்கு கீழே அதோட சொல்யூஷனை நீங்கள் கைப்பட எழுதிக்கிட்டாலும் ஓகே. இல்லைனா என்ன பண்ணலாம், ஸோ எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் நான் என்ன நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அந்த நோட்ஸை நான் அப்படியே வந்து பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுதான் மெயினான விஷயம். ஸோ சும்மா வியூ பண்ணி பார்க்க மட்டும் முடியாது, தென் அதுக்கப்புறம் பிடிஎஃப்க்கு தனியாக பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் என்னென்னாலும் நடத்துகிறனோ அது எல்லாமே உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் சொல்லிட்டேன், வித் அனோட்டேட், வித்தவுட் அனோட்டேட்டோடு கிடைக்கும். ஸோ கிளியராக இந்த மேக்ஸ் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் நம்ம 4 டாபிக் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம், ப்ளேலிஸ்ட்டே தனியாக போட்டிருப்பேன். அதாவது 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், இந்த மாதிரி மாரத்தான் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு வீடியோ முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்கை கிளியராக படிச்சுட்டு, சரியா, சும்மா இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 4-5 டைப், ஒரு 5-6 டைப் தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் போடுங்க, சரியா? ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸில் வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வெறும் பேசிக்கை மட்டும் படிச்சுட்டு இருந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடுங்க, சரி? டெஸ்ட் போட்டு அதில் எத்தனை மார்க் வருதுன்னு பாருங்கள். தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது, சரியா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அடுத்து போய் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லை வேறு ஒரு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி அட்டன் பண்ணது வேணாம், புதுசாக ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஒரு சாப்டர் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல எழுதுனதுக்கும் 2வது எழுதுனதுக்கும் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் டிராஸ்டிக்காக இருக்கும், சரியா? ஸோ சும்மா 10 கொஷினை நடத்திட்டு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, மீதி எல்லாம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போகலை. எல்லா கொஷினுமே டீட்டெயிலாக நானே சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு டெமோ நம்ம யூடியூப்லேயே இருக்குது, 4 சாப்டர் கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 36 மணி நேரம் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரீ வீடியோஸும் கொடுத்துருப்பேன், வேறு டாபிக் இதில் கொடுத்தது இல்லாமல். ஸோ மற்ற டாப்பிக்லாம் இருக்கும் இல்லையா, மொத்தம் 28 டாபிக் இருக்குது, சரியா? அதில் மற்ற டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ஒரு 2 வீடியோ, ஒவ்வொரு வீடியோ அந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதுவுமே நீங்கள் பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கண்டென்ட்டை ஓவர்வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ 2024 நோட்டிஃபிகேஷனோட என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், சரியா? யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ சிபிடி 2க்கும் இது கவர் ஆகும், பேப்பர் 1க்கு மட்டும் கிடையாது. பேப்பர் 2மே, பேப்பர் 2ல் கேட்ட கொஷின்ஸுமே நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த புக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே, இந்த புக்கில் என்ன இருக்குது, 2016 2022 வரைக்கும் கேட்ட பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கம்பைல் பண்ணி சாப்டர் வைஸ் அண்ட் டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ ஈஸி லெவல் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம ஸோ மாடரேட் லெவலு, டிஃபிகல்ட் லெவல் எல்லாமே பார்க்குறோம். ஸோ அப்போ இது பேப்பர் 2க்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா ஸோ உங்களுக்கு 3 இயர் வேலிடிட்டியும் இருக்குது, சரியா? 1 வருஷம் கிடையாது, 3 வருஷம் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்துடுறீங்க, சரியா? ஸோ வெளியில் போகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த கோர்ஸுமே இதே அமௌண்ட்டை கொடுத்து இதே கோர்ஸை வாங்க தேவையில்ல. ஸோ கிளியராக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது இப்போ 1 இயர் கொடுத்துட்றேன், 1 இயரில் கவர் பண்ண முடியல, ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது திரும்பி நீங்கள் என்கிட்ட இதே கோர்ஸ்க்காக எகைன் பே பண்ணணுமா கேட்ட தேவையில்லை. அதை நான் 3 இயர்ஸ் கொடுத்துட்றேன், 3 வருஷத்துக்கு மேலே அங்கே நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருக்க போகிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸை நம்பி வாங்கலாம், சரியா? ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 5000 கொஷினை கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிட்டேன். எல்லாமே வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மணி நேரம் லென்த் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த லாக் அன்லாக் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் குறைஞ்சது 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு சில வீடியோ போகும். ஒரு சின்ன சின்ன டைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயும் முடிச்சிருப்பேன்.
ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் ஒரு 45 to 50 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ குரூப் டி எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ அது அடுத்த RPF, SI அண்ட் கான்ஸ்டபிள், ALP டெக்னீஷியன், JE மற்ற RRB எக்ஸாம் அடுத்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அதுக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற கொஞ்சம் பேருக்கு மட்டும் சரியா? ஸோ நான் ஒரு 50 கூப்பன் அல்லது 100 கூப்பன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னா 200 ரூபாய்க்கு சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும்போது ஸோ 200 ரூபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா கூப்பன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 200 ரூபீஸ் கூப்பனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கூப்பனை ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளார வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கூப்பன் அவைலபிளாக இருக்கும். ஸோ கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 200 ரூபீஸ் ஆஃபர் அப்படிங்கிறது என்னால் எல்லாருக்குமே பண்ண முடியாது, ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? சரி, ஓகே, நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளார போவோம் சரியா? சரி, கொஷின் நம்பர் 302. Who among the following is the supreme commander of the Indian Armed Forces? ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் என்ன? ஆயுதம் ஏந்திய படைகள். என்னென்ன படைகள் இருக்குது? மொத்தம் 3 டைப் ஆஃப் படைகள் இருக்குது. என்னென்ன படை? ஒன்று ஆர்மி சரியா, இன்னொன்று நேவி, இன்னொன்று ஏர்லைன்ஸு. ஏர்லைன்ஸுன்றதை விட ஏர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் சரியா? ஏர் ஃபோர்ஸு. ஸோ மொத்தம் இந்த 3 கேட்டகரி தான் இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் யார் சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் தான். ஸோ இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். ஸோ புரியுதா? ஓகே, கொஷின் நம்பர் 303. இன் இந்தியா when a president is to be impeached for the violation the constitution the charge is preferred by. ஸோ அதாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ன்ற 2 பேர் இருப்பாங்க. ஒரு பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணணும் சரியா, பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அது பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். இந்த பதவி நீக்கம் அப்படின்னக்கூடிய இந்த கான்செப்ட், பிரசிடெண்ட்டையும் வைஸ் பிரசிடெண்ட்டையும் இம்பீச்மெண்ட் பண்ணுற கான்செப்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம பாரோ பண்ணி எடுத்திருக்கோம். அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் சரியா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இந்த இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த ப்ராசஸை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பார்லிமெண்ட்டோட 2 ஹவுஸு, எய்தர் லோக்சபாவாக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவாக இருக்கலாம். 2 சபாவில் இருக்கக்கூடிய யார் வேணும்னாலும் பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ண சொல்லி 50 பேர் முன்மொழியிலும் அதே மாதிரி 50 பேர் பின்மொழியிலும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 50 ப்ரப்போசர்ஸ் அண்ட் 50 செகண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் முன்மொழியனும் தென் வழி அணியனும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியரா? ரைட். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ யார் ப்ரிஃபர் பண்ணணும்? எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் யார் வேணுனாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கிளியராக லோக்சபா எம்பியாக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாம். இதுவே வைஸ் பிரசிடெண்ட்டு அவரை இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் இருந்து மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இனிஷியேட் பண்ண முடியும். பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட்டுக்கு இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதே 50 ப்ரொபோசர்ஸ் அண்ட் 50 செகண்டர்ஸ் தான். பட் ஆனால் அவங்க எல்லாருமே என்னவாக இருக்கணும்? ராஜ்யசபா எம்பிஸாக இருக்கணும். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் நினச்சா மட்டும்தான் வைஸ் பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். லோக்சபாவில் இருக்கவங்க நினச்சா பண்ண முடியாது. ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. எய்தர் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா யார் வேணும்னாலும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ தெளிவாக புரியுதா? ரைட். பிரசிடெண்ட்டும் பார்த்துட்டோம், வைஸ் பிரசிடெண்ட்டும் பார்த்தாச்சு. கொஷின் நம்பர் 304. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பை த பிரசிடெண்ட்? ஸோ ஆர்டிக்கல் 60 சரியா? ஆர்டிக்கல் 60 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் த பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்? ஸோ பிரசிடெண்ட்டுக்கு யார் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் யார்? சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் ஜட்ஜு. அதை தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் யாருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். இதை பற்றி ஆர்டிக்கல் 60 சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஆர்டிக்கல் 55 பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனை பற்றி சொல்லுது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, யார் யாரெல்லாம் வந்து எலெக்ஷனில் கலந்துக்க முடியும், ஸோ யார் யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், அது மாதிரி பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 55. ஆர்டிக்கல் 65 என்ன, ஆர்டிக்கல் 70 என்ன? ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய 4 ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. ஆர்டிக்கல் 65 வந்து டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்.
வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் திடீர்னு இறந்துட்டாலோ, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுனாலோ, இல்லை அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னாலோ, அல்லது அவர் ஏதாவது லீவ் போட்டிருக்காரு அப்படின்னாலோ, ஸோ அந்த போஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராவது வேணுமா, யாராவது வரணுமா அப்படின்றத பற்றி டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது அவரோட பிளேஸை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கல் 65 சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவரோட போஸ்டிங்கை உடனே ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. 6 மாதம் கழித்து பொறுமையாக எலெக்ஷன் நடத்தி ஸோ என்ன பண்ணிக்கலாம், 6 மாதத்துக்குள்ளார, சரி 6 மாதம் கழிச்சு இல்லை, 6 மாதத்துக்குள்ளார பொறுமையாகவே எலெக்ஷனை நடத்தி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பிரசிடென்ட்டோட போஸ்ட் அவர் இறந்துட்டாலோ, ரிசைன் பண்ணிட்டாலோ, அல்லது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரியா ரிசைன் பண்ணிட்டாலோ, அல்லது இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாலோ, அந்த அவருடைய போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவார். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவார், பிரசிடென்ட் ஆயிடுவார். ஸோ திரும்பி 6 மாதத்துக்குள்ளார சப்போஸ் அவர் இறந்துட்டார், அவர் பர்மனெண்ட்டாக அந்த இடத்துக்கு வரமாட்டாருன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் பிரசிடென்ட். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு எலெக்ஷனை 6 மாதத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணி புது பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்து ஸோ அந்த பிரசிடென்ட்டுங்கிற போஸ்டிங்கில் ஆல்ரெடி இருந்த வைஸ் பிரசிடெண்ட்டை டீப்ரமோட் பண்ணி ஸோ திரும்பி வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு ஸோ புதுசாக தேர்ந்தெடுத்த பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ கிளியரா? ரைட். அமெரிக்காவில் வேறு கான்செப்ட். அதாவது வைஸ் பிரசிடென்ட் இப்போ இருக்கார், பிரசிடென்ட் இறந்துடுறாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ரீப்ளேஸ் பண்ணுறாருல்ல, அப்போது அடுத்த மீதி எவ்வளோ வருஷம் அந்த டென்யூர் இருக்கோ அந்த டென்யூர் ஃபுல்லாகவே வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். சரி, வைஸ் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார், அந்த பீரியடில் கண்டினியூ பண்ணுவார். பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளார எலெக்ஷனை வச்சு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்த பின் இந்த வைஸ் பிரசிடென்ட் எகைன் அவருடைய பழைய போஸ்டிங்கே வந்துடுவார். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டாக வந்துடுவார். ஸோ புரியுதா? வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து எகைன் என்ன பண்ணுவார், அவருடைய பழைய போஸ்டிங் வைஸ் பிரசிடென்ட்டுக்கே வந்துடுவார். ஸோ கிளியரா? சரி, இப்போ பிரசிடென்ட்டை பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 70 சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இது அப்படியே தான், இது வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிக்கல் 65. அதே டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 60 பார்த்தீங்கன்னா ஓத். ஸோ ஓத் அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. ஸோ நீங்கள் அந்த நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க சரியா? ஸோ இந்த மாதிரி டேஷ் என்னும் நான், ஸோ இந்திய கான்ஸ்டியூஷன் மீது சத்தியமாக, ஸோ அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. இப்போ அது மாதிரி பிரசிடென்ட்டும் அவருடைய போஸ்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டு தான் தென் வருவார். அவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா, பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற அளவுக்கு யார் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு யார் பதவி பிரமாணம் ஏற்றி வைப்பா அப்படின்னா பிரசிடென்ட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஜட்ஜஸ்க்கும் பிரசிடென்ட் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். சரி, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாருன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அன்னைக்கு பிரசிடென்ட்டுக்கு பதவி ஏற்கிற அன்னைக்கு வர முடியல, அவருக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது சரியா? ஸோ அவர் மனுஷன் தானே, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது. அப்போ யார் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக அங்கே பதவி ஏற்று வைப்பாங்க? ஸோ பிரசிடென்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதிலாக யார் பதவி ஏற்று வைப்பாங்க அப்படின்னா ஸோ வேறு ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஜட்ஜஸை என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க சரியா? ஸோ அப்போ அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்களோட ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இந்தாண்ட பிரசிடென்ட் பதவி ஏற்றுவார். ஸோ இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மீட்டிங் அப்படியே ஹால்ட் பண்ணுறதோ அல்லது போஸ்ட்போன் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு குடியரசுத் தலைவருமே இம்பீச்மெண்ட் செய்யப்படலை. ஸோ இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் சொன்னேன், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எம்பிஸ் யார் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதே வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபா மட்டும்தான் சொன்னேன் இல்லையா? ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது எந்த ஒரு பதவியில் இருந்த பிரசிடென்ட்டையும் இம்பீச்மெண்ட் பண்ணதா இந்திய வரலாற்றில் இன்றைக்கி டேட் வரைக்கும் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஹைகோர்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு, பஞ்சாப் அண்ட் அஸ்ஸாம் நினைக்கிறேன். எஸ், ஸோ பஞ்சாப் அண்ட் சிக்கிம், ஸோ இந்த 2 ஹைகோர்ட்டுக்குமே 2 சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சீஃப் ஜஸ்டிஸையும் இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் பிரசிடென்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணதில்லை. ஸோ கிளியரா? ஓகே. Question number 305. In which article of the Indian Constitution related to the executive power of the Union? So union na enadhu, union na central government.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார் கையில் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டோட கையில் தான் இருக்குது. சரியா, பிரசிடெண்ட்டோட கையில் தான் இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் இஸ் வெஸ்டட் வித் பிரசிடென்ட். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 53 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆர்டிகல் 53 என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த பிரசிடெண்ட்டை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்ட் 5 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 52 78 வரைக்கும் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஸோ அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ இவங்களை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஆர்டிக்கல் 79 123 வரைக்கும் பார்லிமெண்ட்டை பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, ஸ்பீக்கர்னா அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு, டெபுட்டி ஸ்பீக்கரு, சேர்மனு, வைஸ் சேர்மனு, ஸோ அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் பவர்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, அப்ராப்ரியேஷன் பில்லு, ஃபினான்ஸ் பில்லு, இந்த மாதிரி நிறைய விஷயம். சரியா, ஒரு ஆர்டிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 1 52 வரைக்கும் இம்பார்ட்டன்ட்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 1 123 வரைக்கும் சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கூட நம்ம செலக்டிவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம். பட் ஆனால் 1 123 வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து எல்லாமே மைண்டில் வச்சுருக்கணும். அதுவும் இந்த பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பார்லிமெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, தென் அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் பவர். ஸோ கடைசியாக ஆர்டினன்ஸ் பவரில் முடியும் 123. இந்த வரைக்கும் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செலக்டிவாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும், தென் சிஏஜி, தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தென் ஹைகோர்ட்டு, தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் கவர்னர் அவர் என்ன பில்லுக்கு சைன் போடு வர முடியாதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் செலக்டிவாக படிச்சிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதே மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு இடையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான தீர்ப்பாயங்கள், ஸோ அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸோ ஆர்டிக்கல் 1 ஆரம்பித்து 123 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அவசியம். ஸோ கிளியராக கொஷினோட ஏரியாஸும் இந்த 52 வரைக்கும் எல்லோரும் படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த 52 123 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கொஷின்ஸ் ரீசெண்டாக கேட்குறாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப செலக்டிவாகவே இருக்குது நிறைய கொஷின்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியும், எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா, சரி. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 306, which article of the Indian Constitution deals with the special address by the President to the Parliament? ஸோ அதாவது பிரசிடென்ட் ஆனவர், சரியா, பிரசிடென்ட் ஆனவர் ஸோ பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுறத பற்றி எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆர்டிக்கல் 87 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 87 அப்படி என்ன தான் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடெண்ட் இவங்க 3 பேருமே ஒருங்கிணைந்த விஷயம், அதாவது இன்டெக்ரல் பார்ட். இவங்க 3 பேர் சேர்ந்தால் தான் அது என்னது அப்படின்னா பார்லிமெண்ட்னே சொல்லலாம். சரியா, பார்லிமெண்ட் அப்படிங்கிற வேர்டு ஃபுல்ஃபில் ஆகணும்னா லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா ப்ளஸ் பிரசிடென்ட் 3 பேரையும் சேர்த்தோம்னா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த லோக்சபா அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் டிசால்வ் ஆகும். சப்போஸ் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ன பட்சத்தில் 5 வருஷத்துக்கு கம்மியாகவும் ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மேனுவல் டிசால்விங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோ டிசால்விங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆட்டோனா 5 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிரும். ஸோ இதே மேனுவல் அப்படின்னா இப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னும் போது பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவார், அவையை கலைச்சிடுவார். ஸோ திரும்பி எலெக்ஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முன்னாடிலாம் நிறைய நடந்திருக்கு. சரியா, 1977 78 அந்த பீரியடில் மொராஜி தேசாய் ஜெயிச்சார்ல. ஸோ அதுக்கு அந்த பீரியட், அந்த டைம் வந்து ஜனதா பார்ட்டி இருக்காங்களே, அவங்க ஒரு 2-3 வருஷம் தான் ரூல் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் ஆட்சி கலைஞ்சி தென் 1980 திரும்பி வந்து இந்திரா காந்தியை ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1997 நினைக்கிறேன், 1997 ஐகே குஜ்ரலால் அவரோட பீரியட் நடந்திருக்கும். தென் அதே மாதிரி வாஜ்பாய் வந்து நடத்தியிருப்பார். தென் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், சரியா, அந்த டைமில் வந்து ஜெயலலிதா தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம்மோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் ஸோ என்னாச்சு அப்படின்னா ஆட்சியே கவிழ்ந்து போச்சு. ஸோ இது அந்த 1997 to 1999 2000 இந்த பீரியடில். தென் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சு 2004 வந்து 4 வரைக்கும் வாஜ்பாயை தான் திரும்பி வந்து பிரதமராக இருந்திருப்பார். அது வேறு கதை. தென் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வாஜ்பாய் வந்து 2004 நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் கழித்து முடிய வேண்டிய ஒரு லோக்சபா. சரியா, அந்த லோக்சபா வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் கழித்து முடியும்னு சொன்னோன்னா, பட் ஆனால் என்ன பண்ணுறாரு வாஜ்பாய் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் கட்ஸாக ஸோ இந்த மாதிரி நாங்களே ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் பண்ணிவிட்டு நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சம்திங். சரியா, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி பிரசிடென்ட்டும் பிஎம் சொன்னதுக்கேற்ற மாதிரி, பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்னதுக்கேற்ற மாதிரி அவரும் அவங்க சொல்கிறத கேட்டு என்ன பண்ணிட்டாரு, டிசால்வ் பண்ணிவிட்டு தென் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாக போயிடுச்சு. திரும்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க, என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. அதாவது பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ 2004 2007
14 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தான் மோடி சர்க்கார் 2014 ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் இருக்குது. ஸோ கிளியராக இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 87வது ஆர்டிக்கலில் இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்சபா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ரியேட் ஆகும் இல்லையா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபார்முலா வந்து என்ன பண்ணுவாங்க, புது மீட்டிங் அப்படிங்கிறத போடுவாங்க. ஒவ்வொரு லோக்சபா முடிஞ்சு ஸோ புதுசாக ஒரு லோக்சபா எலெக்ஷன் மூலிமா இப்போ தேர்ந்தெடுத்து ஒரு நபரை இப்போ ஒரு 543 பேர் அங்கே போய் இருக்காங்க இல்லையா இன்றைக்கி டேட்டில். ஸோ அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து லோக்சபாவில் ஒரு மீட்டிங் போடுவாங்கல்ல, அப்போ அது ஃபஸ்ட் மீட்டிங்காக இருக்குமா? ஏன்னா புதுசாக 5 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போ பிரசிடெண்ட் வந்து வந்துடுவார். ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போ என்ன பண்ணுவார், பிரசிடெண்ட் வந்துடுவார். சரியா? அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு வருஷத்துலேயும் மீட்டிங் நடக்கும்ல, அந்த டைம் என்ன பண்ணிடுவார், பிரசிடெண்ட் வந்துடுவார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வருஷத்தோட மீட்டிங்லையும் யார் இருப்பா, பிரசிடெண்ட் இருப்பார். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஆட்சியை உருவாக்குனதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கும்ல, அந்த மீட்டிங்லேயும் பிரசிடெண்ட் வந்துடுவார். ஸோ இதுதான் பிரசிடெண்ட்டோட வேலை. ஸோ கிளியராக புதுசாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்து பிரசிடெண்ட் வந்து அவருடைய ஸ்பெஷல் அட்ரஸை சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி ஆட்சி கலைக்கும் போது கடைசியாகவும் வந்து அவருடைய ஸ்பெஷல் அட்ரஸை சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதை பற்றி ஆர்டிகல் 87 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 2 தடவை தான் வருவார் 5 வருஷத்தில் பிரசிடெண்ட் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ திடீர்னு ஜாயின்ட் சிட்டிங் வந்தது அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு தீர்மானம் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை, ஸோ டை கேஸில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் கூப்பிட்டு ஜாயின்ட் சிட்டிங் மூலிமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி பொதுவாக ஒரு முடிவு எடுக்கணும்ல, அதனால் பிரசிடெண்ட் வந்துடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தோட மொதல் நாள் அன்றைக்கி மீட்டிங் நடக்கிற நாள் அன்றைக்கி பிரசிடெண்ட் வந்துடுவார். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடெண்ட் டு த பார்லிமெண்ட். ஸோ பிரசிடெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்ரஸை பற்றி ஆர்டிகல் 87 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 307, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு த ரைட் ஆஃப் த பிரசிடெண்ட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் எ மெசேஜ் டு ஹவுஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்பெஷல் அட்ரஸ். சரியா? ஸ்பெஷல் அட்ரஸ் எல்லாமே ஆர்டிகல் 87 வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜ் டு ஹவுஸ். ஸோ ஹவுஸ்க்கு ஏதோ ஒரு மெசேஜை சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் 86 பயன்படுத்தி சொல்லுவார். 87 அப்படிங்கிறது அவருடைய ஸ்பீச். சரியா? அவர் ஃபஸ்ட் மீட்டிங் அப்போ வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பெஷலான அட்ரஸ். ஸோ ஃபார்முலாக இருக்குன்னு சொல்லி அவர் மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு, அவர் ஒரு சில விஷயங்களை தெரிவிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அவருக்கு உரிமை இருக்குது. அது வந்து ஆர்டிகல் 86. ஸ்பெஷல் அட்ரஸை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் 87. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு ஆர்டிகல் இருக்குது, ஆர்டிகல் 84. ஸோ இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆகணும். சரியா? எம்பி ஆகணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன். சரியா? என்னென்ன குவாலிஃபிகேஷன்? ஸோ இப்போ லோக்சபானா 25 வயசாக இருக்கணும், ராஜ்யசபானா 30 வயசாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ வேறு எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்க மாதிரியான எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி 84 பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Question number 308, the President of India is elected by the Electoral College consists of the elected member of the both houses of the Parliament, Lok Sabha and Rajya Sabha, the elected member of the State Legislative Assembly. ஸோ இங்கே பாருங்கள், பிரசிடெண்ட்டோட எலக்ட்ரோரல் காலேஜ்னால் ஒன்றும் இல்லை, அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் எலக்ட்ரோரல் காலேஜ் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். சரியா? நியமிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது, அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது, எலெக்டட் மெம்பர். ஸோ கிளியரா? எலெக்டட் மெம்பர் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்னும் போது நாமினேட்டட் வந்துடும். சரியா? எலெக்டட் அப்படின்னா எலெக்டட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஸோ இப்போ 10 பேர் இருக்காங்க, அவங்களை எலெக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர், அதான் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இதுவே நாமினேட்டட் மெம்பர், இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, சரி நீ வாப்பான் ரேண்டமாக நான் எலெக்ஷனே வைக்காமல் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுதான் நாமினேட்டட். 10 பேர்லேருந்து ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்ல, ஸோ அது அவர் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம், என்னமோ வேணாலும் இருக்கலாம். நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு இதில் வராது. சரியா? பிரசிடெண்ட்டோட எலக்ட்ரல் காலேஜில் இந்த நாமினேட்டட் பேர் வராது. ஏன் வராது? ஏன்னா தேர்ந்தெடுக்கிறதே பிரசிடெண்ட் தான், அந்த நாமினேட் பண்ணுறதே சூஸ் பண்ணுறாருல. ஸோ இவங்க அவங்கன்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதே யார், பிரசிடெண்ட் தான். அந்த 12 பேர் நான் கூட சொன்னேன்ல, ஆர்ட்ஸு, மியூசிக்கு, அப்புறம் லிட்ரேச்சரு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான ஃபீல்டில் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய நபர்களை பிரசிடெண்ட் தான் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுப்பார். ஸோ அந்த 12 பேருமே பிரசிடெண்ட்டுக்கு ஓட் போட முடியாது. ஆனால் பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணும்போது இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வேணும்னா ஓட் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள், எலெக்ஷனுக்கு வரும்போது இப்போ ஒருத்தர் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும், ஆனால் அந்த பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்தலுக்கு இந்த 12 பேர் ஓட்டு போட முடியாது.
ஆனால் பிரசிடெண்ட்டை நீக்கிறதுக்கு இந்த 12 பேர் ஓட்டு போட முடியும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் தான் 2 சபாவில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ். எஸ், கரெக்டு. தென் எலெக்டட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருக்காங்க. அது என்ன நாமினேட்டட் மெம்பர்ஸ்? ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு 6 ஸ்டேட்டில், சரியா, ஒரு 6 ஸ்டேட்டில் இன்றைக்கி டேட் வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. இப்போ எப்படி லோக்சபா ராஜ்யசபாவோ அதே மாதிரி ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்குது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா இப்போ தமிழ்நாட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் மட்டும்தான், சரியா, சட்ட மேலவை வந்து இல்லை. ஆனால் கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் இருக்குது. மொத்தம் 6 ஸ்டேட்டில் மேலவை மற்றும் கீழவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது. ஸோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஆரம்பத்துலேருந்து இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தது. தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலான்னாங்க. அது எடுத்துட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்றதுனால தமிழ்நாடுலாம் ஆரம்பத்தில் எடுத்து தூக்கி போட்டாங்க. நம்ம எம்ஜிஆர் இருக்கார்ல, ஸோ அவர் கூட எம்எல்சி மெம்பராக இருந்தார். அதாவது எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்சினா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ எம்எல்சியாக இருந்திருக்காரு. ஸோ கிளியர் தானே? ஓகே. த போத் ஏ அண்ட் பி, ஸோ 1 and 2 ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 308க்கு போத் 1 and 2 இஸ் அ ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 309, இந்த இந்தியா த கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த இந்தியா இஸ். ஸோ இன் இந்தியாவில் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த யூனியன். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஹெட், ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. ஸோ இதுவே வந்து ரியல் ஹெட்டு, சரியா, இவர் தான் உண்மையான ஹெட்டு, இவர் தான் உண்மையான லீடர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்துடுவார், சரியா. ஸோ கான்ஸ்டியூஷனல் லீடர் யார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் லீடர் வந்து பிரைம் மினிஸ்டர். கான்ஸ்டியூஷனல் ஹெட் யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. ஸோ கிளியராக புரியுதா? ஓகே. ஸோ அதே மாதிரி லோக்சபாவோட லீடர் வந்து யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான், சரியா. லோக்சபாவோட லீடர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதே லோக்சபாவோட ஹெட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ லோக்சபாவோட ஹெட் வந்து ஸ்பீக்கர். ஸோ இதே லோக்சபாவோட லீடர், லோக்சபாவை எடுத்து நடத்தி ஒருங்கிணைந்து எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இதே லோக்சபாவோட ஹெட்டு, சரியா, அவர் சொன்னால் எல்லாருமே கேட்கணும், அந்த மாதிரியான ஆள் யார் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 310, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஹெட் யார் அப்படின்னா பிரசிடெண்ட் தான், சரியா, பிரசிடெண்ட் தான். Question number 311, the state governor may be transferred from the one state to another state by the dash of India. The state governor may be transferred from one state of another state by the president of India. President நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கவர்னரை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், சரியா. ஆனால் பிரசிடெண்ட்டை நினைக்க வைக்கிறதுக்கு யாரால் முடியும், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரால் முடியும். ஸோ இது நான் அரசியல் உள்குத்தால் சொல்லலப்பா. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்டிக்கல் 74 படி இந்த மாதிரி பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடோட கவர்னர் RN ரவி வந்து சரியில்லை, ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒருத்தராக இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், தமிழ்நாடோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு கவர்னர் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் RN ரவியை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு வேறு ஒரு கவர்னரை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யார், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை சொல்கிறாங்க. அப்படின்னா பிரசிடெண்ட் இந்த அட்வைஸை ரிசீவ் பண்ணி ஸோ இவங்க சொன்னதை செஞ்சு முடிப்பார். ஸோ கவர்னர் நீங்கள் இங்கே வந்துருங்க, இங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ புரியுதா? பிரைம் மினிஸ்டருக்கோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கோ டேரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை. ஆனால் அவங்கள தாண்டி எதுவுமே நடக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே பவர் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஒரு சில பேர். பட் இருந்தாலும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, சரியா. டேரெக்டாக கொடுத்தா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால பிரசிடெண்ட் கைக்கு வந்து தென் பிரசிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது, சரியா. ஆனால் அதுக்கு ஆர்டிக்கல் 74 அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ அப்படியும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ பிரசிடெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவங்க சொல்கிறத ரிசீவ் பண்ணி தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவரோட வேலையும் கூட. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்னது பெயரளவில் தலைவர், சரியா. ஸோ அதாவது வெறும் நாமினேட்டட் ஹெட் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரியா. ஸோ உண்மையான ஹெட்டு, உண்மையான எக்ஸிக்யூட்டிவ், ஸோ ஒரு வெறும் நாமினேட்டட் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 312, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் இன் த சார்ஜ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்போ பாண்டிச்சேரி இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான்,
அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார். யார் பாண்டிச்சேரியோட சிஎம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ பாண்டிச்சேரி சிஎம் யார் அப்படிங்கிறவரை கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளியரா? ரைட்டு. பாண்டிச்சேரியோட சிஎம் ஆர். ஸோ அதே மாதிரி அவர் என்ன பார்ட்டி, இப்போ காங்கிரஸ்னால் காங்கிரஸ், ஸோ இல்லை பிஜேபினா பிஜேபி, இல்லை வேறு அவர் ஏதாவது ஓனாக பார்ட்டி வச்சுருக்காரா, ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பார்ட்டி அப்படிங்கிறதும் ப்ராக்கெட்டில் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ சிஎம் ஆப்சண்ட்டாக இருக்கும் போது, சரியா, சிஎம் இல்லாத போது யூனியன் டெரிட்டரியோட கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும்? பிரசிடென்ட் கையில் இருக்குமா, இல்லை லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் இருக்குமா, பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்குமா, இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கையில் இருக்குமா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினும் கூட. அதாவது ஒரு சிஎம் இல்லை அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரியோட கண்ட்ரோல் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் கிட்ட போயிடும். இப்போ ஸ்டேட்டே இருக்குது, சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து சிஎம் இல்லை. ஸோ அப்போ இது யார் கண்ட்ரோலில் இருக்கும்? பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்குமா, கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குமா? கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். கவர்னர் யார் கண்ட்ரோலில் இருப்பார்? பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருப்பார். பிரசிடென்ட் யார் கண்ட்ரோலில் இருப்பார்? ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். ஸோ அவர் தான் ஹெட்டு, சரியா? அவர் தான் ஹெட்டு, ஆனால் அவர் நான் சொல்கிறது தான் கேட்பார். அந்த மாதிரி மாப்பிள்ளை இவர் தானுங்க, ஆனால் அவர் சட்டை போட்டிருக்க சட்டை என்னதுங்க, அந்த கதை. ஸோ கிளியரா? ரைட்டு. இப்போ அதே மாதிரி தான் யூனியன் டெரிட்டரிஸ் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு கவர்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னக்கூடிய ஒரு போஸ்டிங் இருந்திருக்கும், சரியா? லெஃப்டினன்ட் கவர்னர். ஸோ துணைநிலை ஆளுநர். ஒரு ஆளுநரோட முழு வேலையுமே அந்த லெஃப்டினன்ட் கவர்னருக்கு இருக்காது. ஏன்னா இருக்கிறதே ரொம்ப சின்ன ஏரியா தானே யூனியன் டெரிட்டரி. அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் இருந்தாலே போதும்னு சொல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. ஸோ சிஎம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனியன் டெரிட்டரி லெஃப்டினன்ட் கவர்னரோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் யார் கண்ட்ரோலில் இருப்பார்? பிரசிடென்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 313. As per the Article 53 of the Constitution of India, with whom are all the executive power of the union vested? சரியா? So as per the Article 53 of the Constitution of India, ஆர்டிகல் 53 படி whom all are the executive powers of the union vested? யாரோட கையில் இந்திய ஒன்றியத்தோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது இருக்குது? ஸோ யாரோட கையில் இருக்குது? பிரசிடென்ட்டோட கையில் தான் இருக்குது. இது ஆர்டிகல் 53 ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 53 த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் வித் யார் கையில் இருக்குது? பிரசிடென்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 314. ஹூ இஸ் த ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி இந்த இந்தியா? இந்தியாவோட ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரி, சரியா? இந்தியாவோட ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி இந்த இந்தியா வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், சரியா? நாட்டின் மிக உயர்ந்த நிர்வாகி யார் அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் அப்படின்றவர் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 315. ஆர்டிகல் 123 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா gives a power to enacting the ordinances to which of the following, which among the following? ஸோ அதாவது ஆர்டினன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்டினன்ஸ்னால் என்ன? அவசர நிலை, சரியா? அவசர நிலை. ஸோ என்ன அவசர நிலை? இப்போது ஒரு வருஷத்துக்கு பார்லிமெண்ட் வந்து 3 தடவை தான் கூடுவாங்க. பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன். இந்த 3 செஷனில் தான் கூடுவாங்க. பார்லிமெண்ட் கூடியிருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும். ஸோ புதுசாக இப்போ அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வராங்க. இல்லைனா இப்போ கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து கச்சத்தீவு மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பில், சரியா, மசோதாக்கள், தீர்மானங்கள் இதெல்லாம் வந்து எப்போது தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னா அசம்பிளி கூடியிருக்கும் போது தான். ஆனால் அசம்பிளி 365 நாளும் கூடியிருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 3 செஷன் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். தமிழ்நாட்டிலே அதே தான். ஆனால் அந்த டேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 100 நாளுக்கு உள்ளார தான் நடக்கும். இப்போ ஆனால் யூனியனில் அப்படி இல்லை, அதிகமான நாள் நடக்கும் மீட்டிங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டை பொறுத்த வரை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் தான். அவங்களா பார்த்து ஒரு 200 நாள் கொண்டு வராங்க, 150 நாள் கொண்டு வராங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம். இல்லை யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக எல்லாமே நடத்துவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர நிலை. ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் மீட்டிங் நடக்க போகுது. அந்த 3 தடவை எப்பப்போ நடக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன். 3 செஷன் தான். 3 செஷனும் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 6 மாதம் செஷனே நடக்காமல் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் எதுவுமே இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவசரமான நிலை வந்து எதுவுமே ஏற்படாதான்னு கேட்டால் அப்படி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அசம்பிளி கூடாத நேரம், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா கூடாத நேரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரசிடென்ட் நீங்கள் இந்த பவரை எடுத்துக்கோங்க. ஆர்டினன்ஸ் பவர் ஆர்டிக்கல் 123 நான் கொடுத்துட்றேன், சரியா? என்ன பவர்? இந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு அவசர நிலை இருக்குது,
அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி, ஆர்டினன்ஸ் பவரை கொடுத்து நீங்களே அந்த டைமில் எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்காக, எமர்ஜென்சி மீன்ஸ் அந்த எமர்ஜென்சி இல்லை, எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவசர நிலை சட்டம், தற்காலிகமாக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஸோ அந்த பவரை பிரசிடெண்ட்டை கொடுத்துட்றாங்க. பிரசிடெண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பவருக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ் பவர். ஆர்டிகல் 123 பிரசிடெண்ட் கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரசிடெண்ட்டால் முன்ன சொன்ன மாதிரி தன்னிச்சையிலையாக இவர் என்ன பண்ண முடியாது, இந்த டிசிஷனை எடுக்க முடியாது. ஸோ அதாவது ஆர்டினன்ஸ் ஆக்டே கொண்டு வராரு அப்படின்னாலும் ஸோ அதை பிரசிடெண்ட் நினச்சி கொண்டு வர முடியாது. பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ புரியுதா, வித்தவுட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட நாலேஜே இல்லாமல் பிரசிடெண்ட் நினச்சி இந்த ஆர்டினன்ஸ் ஆக்ட் வந்து வராது. சரியா? ஸோ கிளியராக புரியுதா? சரி, ஓகே. இன்றைக்கி நாம் ஒரு 15 கொஷின் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஒரு 5 கொஷின் தான் பார்த்தாலும் பட் ஆனால் இவ்வளோ நேரமாக நம்ம நிறைய விஷயத்தை நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ சோஷியல் படிக்கிறோம் அப்படின்றதுனால தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக ஒரு சில விஷயங்களை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது? சரியா? இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போன செஷன் எப்படி இருக்குது, இதை பற்றின கமெண்ட்ஸ் ஸோ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த செஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரையும் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோவும் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோக்கள் இது எல்லாமே ரெகுலராக பாருங்கள். சரியா? ஒரு 1.5xலையோ 2xலையோ வச்சு ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு நாலேஜாவது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அது யூடியூபோட அல்காரிதம் வந்து எனக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பிடிஎஃப் ஸோ 300 கொஷின் வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிவிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நடத்தினது ஒன்ஸ் பிரசிடெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இதிலே வந்து ஒரு 75 கொஷின் இருக்குது. ஸோ இது ஒரு 3-4 பார்ட்டு போகும். சரியா? இதை என்டையராக முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம டெலகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அங்கே கிடைக்கும். சரி, ஓகேப்பா. தேங்க்யூ.